அண்ணன் தங்கை பாச போராட்டத்தை இயல்பாக அழகாக சொல்லும் திரைப்படங்களின் வரிசையில் 1993 ஆண்டில் வெளிவந்த கிழக்கு சீமையிலே படமும் ஒரு மிகப்பெரிய பாச போராட்டத்தை, அண்ணன் தங்கை நேசத்தை சொன்னது. மண் வாசனை கமழ பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த மற்றொரு கிராமிய படம் கிழக்கு சீமையிலே. கலைப்புலி எஸ். தானு தயாரித்த இந்த படத்தில் முதலாக இயக்குனர் பாரதி ராஜாவும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானும் இணைந்தனர். மேற்கத்திய இசையில் முத்திரை பதிக்கும் ஏ.ஆர். ரஹ்மான் கிராமிய இசையிலும் தன்னால் சோபிக்க முடியும் என்று நிரூபித்த படம் கிழக்கு சீமையிலே. நடிகர் விஜயகுமார் நடித்த வேடத்தில் முதலில் நடிக்க பேசப்பட்டவர் ராஜ்கிரண். அவர் 1 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதால் அவருக்கு பதிலாக விஜயகுமார் நடித்தார். அன்றைக்கு வளர்ந்து வரும் நகைச்சுவை நடிகராக இருந்த வடிவேலு இந்த படத்தில் ஏற்று நடித்த ஒச்சு என்ற வேடம் அவருக்கு மிகவும் நல்ல பெயரை பெற்று தந்ததுடன் அவரது திரையுலக வாழ்வு பல மடங்காக உயரவும் காரணமாக அமைந்தது. இந்த படத்தை துவக்கும் போது பாரதி ராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், வைரமுத்து ஆகிய 3 பெயர்களை மட்டுமே விளம்பரப்படுத்தினார் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகையர் யாருடைய பெயரும் படமும் விளம்பரத்தில் இடம்பெறவில்லை என்பது வேறு. கிழக்கு சீமையிலே படத்தின் ஒவ்வொரு பாடலும் ரசிக்கப்பட்டது, இன்றும் கேட்கப்படுகிறது. மானூத்து மந்தையிலே என்ற எஸ்பிபி பாடிய அந்த துள்ளலான அந்த பாடல் இன்றைக்கும் கிராமங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஜெயச்சந்திரன் பாடிய கத்தாழை காட்டு வழி என்று தொடங்கும் பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழக அரசின் விருது கிடைத்தது. கிழக்கு சீமையிலே தமிழில் வெற்றி பெற்றது போக அது தெலுங்கிற்கு போகும்போது பல்நாடி பொர்ஷம் என்ற பெயரில் தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட வெளியாகி வெற்றி பெற்றது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் விஜயகுமார், நெப்போலியன், விக்னேஷ், வடிவேலு, ராதிகா, அஸ்வினி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பழனிவேல், ஒளிப்பதிவு கண்ணன், பாடல்கள் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான், கதை வசனம் ரத்னகுமார், தயாரிப்பு வி கிரியேஷன், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா. கிழக்கு சீமையிலே படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம். மானூத்து கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விஜயகுமார் தன் தங்கை ராதிகா மீது உயிரையே வைத்திருக்கிறார். அவரே உலகம் என்று வாழ்கிறார். இப்படி ஒரு அண்ணன் தங்கையா என்று அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களும் கூட இருவரின் பாச பிணைப்பை கண்டு வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இருக்கும். ஒரு சமயம் விளையாட்டாக தன் தங்கையிடம் தன் கையை வெட்டி கொள்ளும்படி விஜயகுமார் சொல்ல சற்றும் தயக்கமின்றி அறிவாலை எடுத்து தன் கையை வெட்டி கொள்கிறார் ராதிகா. அண்ணனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும் இந்த அன்பு தங்கையை அருகில் உள்ள மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த நெப்போலியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் விஜயகுமார். ஆரம்பத்தில் சுமூகமாக செல்லும் இந்த உறவுகள் நெப்போலியனின் தங்கை கணவரான சூரியகாந்த் செய்யும் திட்டமிட்ட சகுனி வேலைகள் காரணமாக அண்ணன் தங்கை இருவரும் பிரிகிறார்கள். அண்ணன் தங்கை இருவரது குடும்பத்துக்கும் பகை என்றாலும் அவர்கள் வாரிசுகள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். ராதிகாவின் மகள் அஸ்வினியும் விஜயகுமார் மகன் விக்னேஷும் காதலிக்கின்றனர். அதே சமயம் சூரியகாந்தின் மகன் பாண்டியனும் தன் மாமன் மகள் அஸ்வினியை மடக்க போட்டி போடுகிறார். இறுதியில் பாண்டியன் ஒதுங்கிக் கொள்ள விக்னேஷ் அஸ்வினி ஜோடி ஒன்று சேர்கிறது. இதுதான் கிழக்கு சீமையிலே படத்தின் கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.